அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக தான் நம்மளை உயர்த்துவார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், திடீர்னு நம்மளை உயர்த்த மாட்டார். ஆண்டவர் படிப்படியாக, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உயர்த்துகிறார். கரெக்டா இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவரை தேடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்யறாரு, உயர்த்துவார், ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம்ன்றது ஒரு வெளியேறப்பட்ட கிஃப்ட். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது, ஆனா அனுபவிக்கலாம். நீங்க பார்க்க முடியாது ஆசீர்வாதம் எங்கன்னு இருக்குது, பார்க்க முடியாது, ஆனா அதை உணர முடியும். எப்படின்னா, நீங்க அவருடைய வழியில சரியா நடந்து வந்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம் உங்களோடு கூட சேர்ந்து வருகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வல்லமை எங்க இருக்குதுன்னா இங்க தான் இருக்கு. தேவ வல்லமை நம்மளோடு தான் இருக்கு. தேவன் எங்க இருக்கிறார், அவர் இங்க தான் இருக்கிறார். வார்த்தையோடு இறைவனாக அவர் இருக்கிறார், இல்லைங்களா? அப்ப இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆண்டவர் சில வழிகளை நமக்கு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதத்தை நீங்க எங்கனையும் பொறுக்கிக் கொள்ள முடியாது. இங்க இருக்குது, இங்க போய் இருக்குது அப்படின்னு ஆசீர்வாதத்தை நீங்க எடுக்க முடியாது. ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியாத கடவுளோடு இருக்கு. ஹல்லேலூயா. கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா? தெரியல. ஆனா அதே போலதான் அந்த ஆசீர்வாதம். அப்ப எப்படி அவர் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், அதை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு, அவர் தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தை கடவுளுக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றா உங்க வீட்டுல சேரும். உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஞானமா வளருவாங்க. உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிதலோடு இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். ஒருத்தனுடைய பிரயாசத்தினால ஒருத்தன் மேல வருவது கிடையாது, கர்த்தருடைய பிரயாசத்தினால தான் ஒருத்தன் மேல வருகிறான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற விதம் என்ன அப்படின்னா அது 128ஆம் சங்கீதத்துல தான் இருக்குது அந்த வசனம். 128 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா யாராவது வாசி. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. எவனோன்னா என்ன அர்த்தம்? யாரு வேணாம். ஆண்டவர் எல்லாத்தையும் கூப்பிடுறார். மகனே, எல்லாரையும் கூப்பிடுறார். எனக்கு நீ பயந்து நடப்பையா, நீ எனக்கு பயந்து நடப்பையா? ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்கன்னு பார்த்தாரு. பயந்து என்ன செய்யல, ஆனா ஆசீர்வாதத்தை எல்லாம் கையில் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். அவங்க பயந்து நடப்பாங்கன்னு நம்பி அவங்களை உருவாக்கி அவங்க கையில கொடுத்தார். ஆனா என்ன செய்யல, அவங்க சரியா போகாதனால கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆசீர்வாதத்திலிருந்து அவங்களை வெளியெடுத்துட்டார். வெளியெடுத்துட்டு ஒன்று சொன்னாரு, உன் ரத்தத்தின் வேர்வையினாலதான் நீ சாப்பிடுவ. நீ பாடுபட்டு தான் நீ என்ன செய்ய போற, அந்த பாடுபட்டு இன்ன வரைக்கும் தொடர்ந்து கொண்டே. இப்ப பாடுபட்டாதான் நமக்கு சாப்பாடு, இல்லையா? பாடுபடாட்டி நமக்கு ஒண்ணுமே நமக்கு நடக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு அப்படி அல்ல. ஆனா ஆண்டவர் அதுக்கு பிறகு சேஞ்ச் பண்ணிட்டார். என்ன சேஞ்ச் பண்ணா, நீ பயந்து நட, உனக்கு ஆசீர்வாதத்தை தர்றார். முதல்ல ஆதாம பயந்து நடப்பாங்கன்னு நினைச்சு ஆசீர்வாதத்தை எல்லாம் கையில கொடுத்தாரு. அவங்க பயப்படல, மறுபடியும் அவங்களை எடுத்துட்டாரு, அதுல இருந்து அவங்களை துரத்திட்டாரு. ஆனா அடுத்த பிறகு அப்படி பார்த்தாரு, இல்ல மனுஷன் அது நிமித்தம் கெட்டு போவான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, எவன் பயந்து நடக்கிறானோ அவனை கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் அந்த சங்கீதம் 1 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவன் அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார், எனக்கு கொடுக்கிறார், திறக்கிறார். யாரு வேணாலும் நடக்கணும். இந்த பாதை எனக்கு சொந்தம் இல்ல, கடவுள் எல்லாருக்கும் ஒரு பாதையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த பாதையில நீ நட அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்ன பாதை? அவருக்கு பயந்து நடக்கிறது. அதுக்காக நடுங்கிறது இல்ல, ஆண்டுடைய சமூகத்தில் போயிட்டு கிடுகிடுன்னு நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, அதை சொல்லவல்ல. அவர் அப்படி ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல. அப்பா பிதாவே, எந்த மகனாவது அப்பா கிட்ட பயந்துகிட்டு ஓடுவானா, நடுங்குவானா, கிடுகிடுன்னு நடுங்கிட்டு போவானா? அப்படி போக மாட்டான். அதே போலதான் ஆண்டவரும், நீ பயந்து நட, பயந்து நடக்கிறவன் எவனோ, யாருனாலும் சரி, யாரு நடந்தாலும் கர்த்தரை அறிந்து கொண்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஆதாம் நடக்கல, ஆனா இறைவனை தெரியாத ஆபிரகாம்
ஆண்டவரை தெரிந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடந்தாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் தேவனா மாறிட்டார், ஈசாக்கின் தேவனாய் மாறிட்டார், யாக்கோபின் தேவனாய் மாறிட்டார். இன்னைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானா மாறிடும். நீங்க பாக்கியவானா இருக்கணுமா? கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயப்படுறது என்னது? நம்ம வீட்டில் யாராவது இருக்காங்களா நம்மளை கேள்வி கேட்க? நம்ம தான் வீட்டில் நடத்தின எஜமானா இருக்கிறோம். ஆனால் என் வீட்டில் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி நடக்கிறீங்க, குடும்பத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? அடிமைத்தனத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதுக்காக கண்ட்ரோல் பண்ணாம விடக்கூடாது. குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு நம்ம கையில் என்ன செய்யுது? இருக்குது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் குடும்பத்தின் பொறுப்பை கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம எப்படி நடக்க போறோம், அது நிமித்தம் தான் ஆசீர்வாதம். கர்த்தரை சர்ச்சுக்கு வந்துட்டேன் உடனே எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும்னா ஒண்ணு கூட வராது. அவருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பயந்து என்ன செய்யணும்? நடக்கிறவங்களா இருக்கணும். எடுத்து வாசிங்க சங்கீதம் 72:12 வாசிங்க. 12 சங்கீதம் 72:12. பாருங்க, கூப்பிடுகிற எளியவனை, கூப்பிடுகிற எளியவன். எளியவன் என்னது? எல்லாராலும் கைவிடப்பட்டவன், ஒருத்தனாலும் மதிக்கப்படாதவன், உதவிக்கு ஒன்றுமே இல்லாதவன். அப்படிதான் நான் இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட நிலைமையை மாத்திக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? ஆண்டு சொல்றாரு, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப எளிமையானவனை, அவர் சிறுமையானவனை என்ன செய்யறாரா? அவர் விடுவிக்கிறார், அவர் தூக்கி நிறுத்துகிறார். நம்ம கூப்பிடுகிற சத்தத்துக்கு நம்ம எல்லாம் எளிமையானவர்கள் இல்லையா? நம்ம உதவியற்றவர்கள். ஆண்டு சொல்றாரு, உன் கூப்பிடுதலுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கறனால தான் நம்ம இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை இன்னொருத்தர வாசிங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை விடுதலை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் சிறுமையும் எளிமையுமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை புறக்கணிக்க மாட்டார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆண்டு சொல்றாரு, நான் விடுவிக்கிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற 13ஆம் வசனம். பாத்தீங்களா எப்படி வசனம்? எப்படி வசனம் பாருங்க, இன்னொரு தடவை வாசிங்க. முதலாவது பலவீனம். முதலாவது யாரு? பலவீனமா இருக்கிற. பலவீனா யாரு? நாம் எல்லாரும் உதவியற்றவர்கள். ஒன்றை கூட செய்யறதுக்கு போதுமான பலன் நம்மகிட்ட இல்ல. எதையாவது செய்யணும் பார்த்தா அது 1000 முறை யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? யோசித்தா தான் ஒன்னு செய்ய வேண்டியதா இருக்கு. எதையாவது போய் வாங்கலாம்னா 1000 முறை யோசிக்கணும், இதை வாங்கலாமா? இதெல்லாம் என்னன்னா நமக்கு பலன் இல்லை. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம கொண்டு போறதுக்கு ஒன்றுக்கும் பலன் இல்லை. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவனின் ஆத்துமாக்களை உங்களை என்னையும் சான்று சொல்றாரு, நான் உன்னை ரட்சிக்கிறேன். அல்லேலூயா. அவர் இறங்குகிற தேவனாக, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இறங்குவா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கி என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தி என்னை தைரியப்படுத்துவீங்க. ஆண்டவரே நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை தைரியப்படுத்துவார். சொல்றாரு, நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். எப்ப தெரியுங்களா? சங்கீதம் 128:1. சங்கீதம் என்ன சொல்ல? சங்கீதம் 128:1. அப்படி இருந்தீங்கன்னா எளியவனையும் சிறுமையவனையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். அவர் உதவி செய்வார், அந்த ஆத்மாவை ரட்சிப்பார், அந்த ஆத்மாவை பாதுகாப்பார், அந்த ஆத்மாவுக்கு பலனை கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படும் போதெல்லாம் என்ன நன்மை? பணம் மட்டும் நமக்கு நன்மை இல்லை, இதெல்லாம் தான் நன்மை. ஆண்டு சொல்ல, நீ எனக்கு பயந்து நடக்கிறியா? உன்னை சிலுமையா இருக்கிறவனே அநேகர் உன்னை நினைக்கலாம், ஆனா நான் தூக்கி விடுவேன். அல்லேலூயா. எளிமையா இருக்கிறியா? உனக்கு நான் பாதுகாப்பேன், உன் ஆத்மாவை ரட்சிப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்ல. அடுத்த வசனம் 14.
தப்புவிக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. ஆத்துமாக்களை கொடுமைக்கும் வஞ்சகத்துக்கும் தப்புவிக்கிறார். வஞ்சகம், கொடுமை நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை. சில பேர் வஞ்சகத்தோட நம்மளோட இருப்பாங்க, கொடுமை செய்ய நினைச்சிருப்பாங்க. ஆண்டு சொல்றாரு, அவன் உனக்கு தீங்கு நினைச்சிருக்கிறான், நீ எனக்கு பயந்து நடந்தனால உடனே நான் தப்பு வச்சிருவேன். எவ்வளவு காரியம் தப்பு வச்சிருக்காரு இல்லைங்களா? நமக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எவ்வளவு போராட்டம், நமக்கு எதிராக எந்த மனுஷன் எங்க இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ எனக்கு பயந்து நடந்தீங்கன்னா வஞ்சகத்துல இருந்து உன்னை காப்பாத்திடுவேன். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வேற யாராவது வாசிங்க. எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிங்க. தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அப்ப வஞ்சகம், கொடுமை. வஞ்சகம்னா என்னது? நம்ம நல்லா போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவன் நமக்கு வஞ்சகத்தை செஞ்சிருவான், நம்ம கீழே தள்ளும்படியா செஞ்சிருவான். ஆண்டு சொல்றாரு, அவன் செய்யறது செய்யட்டும், நீ எனக்கு பயந்து நடக்கிறனால உன்னை நான் காப்பாத்திடுவேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறார், இதுவரைக்கும் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். சொல்றாரு, உன் ஆத்துமாவை நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு பயந்து நட. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவனை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அந்த பயந்து நடக்கணும். ஒரு தவறு செய்யும் பொழுது வீட்டுல ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் போது பார்க்கணும், இயேசு இருந்தா அந்த டிவியை பாப்பாரா இல்லையா? ஒரு சீரியல் வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்குன்னா இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு அங்க, அதை கவனத்துல நீங்க வச்சுக்கணும். உங்க வீட்டுல ஒன்னு செஞ்சீங்கன்னா இயேசு என்ன செய்யறாரு? வீட்டுல இருக்கிறாரு. நீங்க ஒன்னு காரியத்தை பேசுறீங்கன்னா இயேசுவும் உட்கார்ந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்க பார்க்கணும், அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்க கையில உங்க குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உட்கார்ந்து பார்ப்பாரு, இந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறான், மனைவி எப்படி நடத்துகிறான், பிள்ளைய எப்படி நடத்துகிறான். மனைவியை கேட்பாரு, கணவனை எப்படி நடத்துகிறான், பிள்ளையை எப்படி நடத்துகிறான், வீட்டை எப்படி பராமரிக்கிறான். ஒரு பெண்ணானவள் வீட்டை என்ன செய்யணும்? பராமரிக்க வேண்டிய பாதுகாக்க பொறுப்பை பெண் கையில கருத்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க தான் அந்த வீட்டை சரியான வழியில கொண்டு போய், கணவன் வெளியில போய் சம்பாரிச்சுட்டு வருக வேண்டிய பொறுப்பை கணவன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரெண்டு பேரும் சேரும் பொழுதுதான் ஒரு வீடானது ஒரு சரியான ஒரு பாதைக்கு நேரம் போகும். இல்லை அப்படின்னா பாதி சக்கரம் மட்டும் போச்சு, பாதி சக்கரம் கீழே விழுந்தா என்ன ஆகும் இல்லையா? இப்படி இருக்கும் வண்டி, நேரா போனாதான் சரி. இந்த சக்கரம் மட்டுமே போச்சுன்னா இந்த சக்கரம் சீக்கிரம் தேஞ்சு போயிடும். இந்த சக்கரம் ஒன்றும் ஸ்டக் ஆகி இதுவும் முடிஞ்சு போயிடும். ஓடுனாலும் தேயும், ஓடாட்டியும் தேயும், ஸ்டக் ஆகி வீணா போயிடும். அப்ப ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். அப்ப நம்முடைய வழியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 71:24, சங்கீதம் 71:24. 71:24 கொண்டாடும். பாருங்க, ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டுருவாங்க. முதல்ல சொன்னாரு, உனக்கு தீங்கு செய்யறவங்க, உனக்கு இருக்கிறவங்களுடைய ஆத்மாவை நான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்துவேன்னு சொன்னாரு இல்லையா 14ல. இப்ப சொல்றாரு, உனக்கு அவன் செஞ்சான் பத்தியா, உங்களுக்கு விரோதமா எழும்புனா பத்தியா, இப்ப அவன் என்ன செஞ்சிருவான்? மறுபடியும் வாசிங்க, அதனாலதான் மறுபடியும் வாசிக்க சொல்றேன். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள், இன்னொரு வார்த்தையில சொன்னோம்னா எனக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள், எனக்கு செய்கிறவர்கள் இல்லையா, செய்தவர்கள். உமது நீதியை அடைஞ்சிட்டாங்க, அவர் பார்த்துட்டாரு. எனக்கு விரோதமா எழும்பினவர்கள் பாருங்க, நமக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் எழும்பி இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் கர்த்தர் அவங்களை வெக்கி நாணமடைந்து போகிற அளவுக்கு கர்த்தர் நிலைமையை மாத்திக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சங்கீதம் 128:1 என்னது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் யாரா இருந்தாலும். அப்ப நம்ம இன்னைக்கு சொன்ன வசனம் எல்லாம், உனக்கு நான் பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன், உன்னை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறேன், உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் நமக்கு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். இல்லாட்டி எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள், அப்படி நடந்திருக்குதா? வாழ்க்கையில நடந்திருக்குதா? நாள்தோறும் அவர் நீதியை நம்ம கொண்டாடணும்.
அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அந்த விடுதலை ஆக்கிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு பொல்லாப்பு நினைச்சவங்க, தீங்கு நினைச்சவங்க, இவன் தொலைஞ்சாண்டா, இவன் விழுந்தாண்டா, இவன் எந்திரிக்க மாட்டான், அந்த குடும்பம் அவ்வளவுதான் நினைச்ச அநேகருக்கு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, என்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய விடுதலை கர்த்தர் காண செய்திருக்கிறார். அதெல்லாம் நீதி, கர்த்தர் செய்கிற நீதி. நீங்களும் நானும் போய் ஒரு மனிதனை விழுக செய்ய வேணாம். ஆனா நமக்கு கர்த்தருக்கு உண்மையா நடந்தவனா போதும், நம்ம தேவையான வழிகளை கர்த்தர் திறந்து விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். எத்தனையோ சனத்துக்கு முன்பதாக நம்மளை ஒரு நாளும் கீழே விட மாட்டார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 73:1-2. சுத்த இருதயமுள்ள எனக்கு, இஸ்ரவேலருக்கும் சரி எனக்கும் சரி, கர்த்தர் எப்படி? அப்ப எனக்கு சுத்த இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறாரா? இல்லாட்டி ஆமா, அவர் வல்லவரா மாறிடுவார் இல்லையா? அவர் நீதி வேற மாதிரி போயிடும். நீங்களும் நானும் சுத்த இருதயத்தோடு இருந்தோம்னா கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவர்? எனக்கு நல்லவர். சுத்த, யாருக்கும் தீங்கு நினைக்க வேணாம். ஆனா நம்ம பாதையில நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம்? நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம போக வேண்டிய பாதையில நம்ம சரியா போவோம். மீதி கர்த்தர் என்ன செய்வாரு? பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தியம் புரியுதா? வசனம் புரியுதுங்களா? வசனம் உள்ளத்துல கொண்டு போயிடணும், கேட்டுக்கு வெளியில மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. 73:1-2 வாசிங்க. சற்றே தப்பிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை? என் வாழ்க்கையில அப்படிதான். சறுக்குதல்ல இருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்து. எத்தனை நேரம் சரிக்கு நம்ம விழுந்திருப்போம், நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாது, கடவுளுக்கு உங்களுக்கும் தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சற்றே என்னுடைய சறுக்குதலுக்கு என்னை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தப்பிக்க வச்சுட்டார். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சூழ்நிலைகளை நான் சொல்றேன், இன்னும் கர்த்தர் நம்முடைய மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். மறுபடியும் இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசிங்க. வேற யாராவது? என்னுடைய சறுக்குதல், நான் சறுக்கி விழுந்துட்டேன். சில நேரம் சறுக்கி விழுந்துருவாங்க. பிசினஸ்மேன் நல்லா போவாங்க, திடீர்னு சறுக்கி விழுந்துருவாங்க. எங்க வந்துருவாங்க? கீழே வந்துருவாங்க. சில குடும்பம் நல்லா போய்கிட்டு இருக்கும், சறுக்கி விழுந்துருவாங்க. ஆண்டு சொல்றாரு, உனக்கு சறுக்குதல் இருக்காது, நீ கீழே விழ மாட்ட. அல்லேலூயா. நீ தடுமாற மாட்ட. ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அநேகர் பாருங்க, சில பேர்லாம் பாருங்க, ஓஹோன்னு மேல போவாங்க, சடுதியா கீழே விழுந்துருவாங்க. குடும்பம் பின்னாடி போயிடும், சந்ததி இல்லாம போயிடும். சில சந்ததி பணக்காரராக, ஒரு சந்ததி அடுத்த சந்ததி பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட. அதெல்லாம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்காதனால அவர்கள் அழிவை சந்தித்தார்கள். ஆனா நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்து என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருன்னா, என் பிள்ளை கர்த்தருக்கு பயந்து அதை விட மேல போவான்னு தான் கர்த்தருடைய வார்த்தை. கீழே என்ன செய்யக்கூடாது. அப்ப நீங்க கர்த்தருடைய வழியில பிள்ளைகளை நடத்தணும், உட்கார வச்சு போதிக்கணும். இது தவறு. ஆனா நீங்களே தவறு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் அவர்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்க உங்களை திருத்த முடியாது. நீங்க சரியா நடக்கணும். நீங்க வீட்டுல புத்தி காட்டுகிற, வழி காட்டுகிறவர்கள். ஆண்டவர் நமக்கு வேதத்துல நிறைய வழிகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிற. நம்ம அந்த பாதையில் என்ன செய்யணும்? கர்த்தரை முழங்கால் போட்டு பைபிளை வாசித்து தேடினீங்கன்னா அவனும் நாளைக்கு முழங்கால் போட்டு பைபிளை தேடி அவன் கர்த்தருக்காக எழுப்பி நிற்பான். அல்லேலூயா. கர்த்தர் அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அவனுடைய சந்ததி ஒரு நாள் குறையாதபடி கர்த்தர் அவரை பார்த்துக் கொள்ளுவார். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க, சங்கீதம் 89:28. ஆண்டு சொல்றாரு, என் கிருபைய காப்பார். கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யாது? விலகாது. கிருபை நம்மளை விட்டு விலகாமல் காத்துக் கொள்ளுவார். அவர் சொல்றாரு, எனக்கு நீ பயந்து நடந்தீங்கன்னா என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது? நீங்கவே நீங்க. அப்ப கிருபை நீங்காம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம கடந்து வந்துருவோம். தேவ கிருபை நம்ம மேல இருக்கும் பொழுது நமக்கு தேவையான வழியெல்லாம் என்ன செய்யும்? திறந்து கொண்டே இருக்கும். வாசல் கதவு பூட்டப்படாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இரும்பு கதவு வந்துடும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெங்கல கதவு எல்லாம் வந்துடும். வாழ்க்கையில திறக்கவே திறக்காது. அது என்ன அப்படின்னா, நான் பயந்து நடக்கிறேன்,
நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தா என் டோர் என்ன செய்யும்? ஓபன் பண்ணப்படும், என் வழிகள் திறக்கப்படும், நான் நேர் வழியில போவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு பயப்படாதனால நேர் வழியா போக வேண்டிய பாதையை கர்த்தர் சுத்தி 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 வனாந்திரத்திலேயே அவர்கள் எல்லாரையும் கானானுக்குள் போக விடாம பண்ணிட்டார். நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், ஆனா கீழ்ப்படியாட்டி ஒரே ரவுண்ட்ல சுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வரவே வராது. அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க. அவர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரு? அவர் ஆசீர்வதிக்கிற அவர் தேவனாக அவர் இருக்கிறார். சங்கீதம் 73:3-4 வாசிங்க. மறுபடியும் இன்னொரு தடவை வாசிங்க. ஏன் பொறாமை கொண்டாரு தெரியுங்களா? அவங்க செழிச்சு நல்லா வாழ்ற மாதிரி அவர் பார்க்கிறார். துன்மார்க்கன் எப்படி இருப்பான்? சீக்கிரமா தலைச்சு ஓங்குற மாதிரி தெரியும். 4ஆம் வசனம். மரணம் வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது போல தெரியும். ஆனா உங்களுக்கு எனக்கு சில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அது வரும். துன்மார்க்கன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வராத மாதிரி தெரியும். அதுக்கு கீழே தான் அதோடைய விஷயம்லாம் என்ன செய்யுது இருக்குது. நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். அடுத்த வாரம் நான் கேள்வி கேட்கிறேன், அப்ப நீங்க சொல்ல. அது கீழே துன்மார்க்கன் சடுதியாக அவன் அழிந்து போய் விடுவான், அவன் சந்ததி இருக்காது அப்படின்னு சொல்லுது. ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவருடைய வாழ்க்கையில கிருபையை கர்த்தர் தொடர பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கீழே கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறான்னா சொல்லி வச்சிருக்கிறார். 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். பாத்தீங்களா முடிவு? பாத்தீங்களா துன்மார்க்கனுடைய முடிவு நல்லா இருக்கிறத போல தெரியும், சடுதிய நிலைமை மாறி. அதனாலதான் கீழே உள்ள வசனம் அதுதான். இன்னமும் நீங்க வாசிக்கணும், அதுல இன்னும் நிறைய இருக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா துன்மார்க்கு நம்ம நினைப்போம், என்னடா இவன் கடவுளையே தேடுறது இல்ல, இவன் பாட்டுக்கு பாவம் செய்யறான், இவன் பார்க்க நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்ல, சடுதியான பிரச்சனை வந்து அப்படியே டோட்டலா என்ன பண்ணிரும்? அழிஞ்சு போயிடும். ஆனா நீதிமானுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை அவனை பொன்னாக மாத்திரும், அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக மாத்திடுவார், அவனுடைய நிலைமையை கர்த்தர் மாத்திடுவார், அவனை கர்த்தர் புதிதாக மாத்துவார். அவன் பிரச்சனையில நிறைய காரியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவனுடைய நிலைமையை புரிந்து அவன் வாழத்தக்க வழியை கர்த்தர் அவனுக்கு காமிப்பார். கர்த்தர் அவனை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நீங்களும் நான் இப்ப சங்கீதம் 128:1 வந்துருவோம். மறுபடியும் 128:1 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ பாக்கியவானா இருப்ப. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்புங்க. ஆண்டவரே, நமக்கு பயந்து நடக்கும் பொழுது என் வாழ்க்கை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறீங்க. அடுத்த 2ஆம் வசனம். உன் கையின் பிரயாசம் உனக்கு என்ன செய்யும்? நீ சாப்பிடு. அப்படின்னா என்னது? அது உன்னிடத்துல தங்கும், அது உனக்கு தேவையான பலனை என்ன செய்யும்? அப்ப கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடணுமா இருந்தா நான் கர்த்தருக்கு பயந்து. சில பேர் பாருங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா வீட்டுல ஒண்ணு கூட இருக்காது, சாப்பாடு கூட சில நேரம் இருக்காது, சந்ததியை வாழ வைக்கிறதுக்கு கையில ஒண்ணு இருக்காது. ஆனா ஆண்டு சொன்னி எனக்கு பயந்து நட, உன் பிரயாசம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நீ தடுமாற மாட்ட, உன் தேவைகள் நிவர்த்தி ஆகும், உன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரியாது, உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை மாத்திடுவேன், என் கிருபையை உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் நிலைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நிலைப்படுத்துவேன். இந்த ஆசீர்வாதம் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நடந்து வரணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்க வாழ்நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அது மேல வருகிறத உங்களால காண முடியும். ஹல்லேலூயா. கீழே போகவே போகாது. உங்க பிள்ளைங்க உங்களை காட்டிலும் அடுத்த ஸ்டெப்ல போய் நிற்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் அடுத்த உயரத்துல போய் கர்த்தர் வைப்பார். அது கர்த்தர் செய்வார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். நிச்சயமா தேவன் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க, தீமையை விட்டு விலகுங்க, பொல்லாப்பை விட்டு விலகுங்க, பாவம் செய்கிறதுக்கு தேவையில்லாத காரியத்தை செய்ய பார்க்காதீங்க, உண்மையா இருங்க. அப்பொழுது கையின் பிரயாசம் என்ன செய்யப்படும்?
ஆசீர்வதிக்கப்படும். மனைவியும் உன் பிள்ளைகளும், அதில் இருக்கிற சங்கீதம் என்ன சொல்லுது? உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா. அதுல ஒரே ஒரு காரியம் என்ன? நான் நிற்கும் பொழுது என் பிள்ளை, என் பிள்ளையோட என் பிள்ளையெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஆசீர்வதிக்கப்படும். நான் ஒருத்தர் தவறும் பொழுது என் சந்ததியும் தவறுதலாய் போய்விடும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால நான் சரியா நடக்கல, இப்ப நாம நடந்தோம்னா நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததியாக மாறிவிடும். கர்த்தருக்கு பயந்து நடங்க. நிச்சயமாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரம் நான் பயந்து நடக்க, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே என்னை மாற்றுவீராக, என் நிலைமையை மாற்றுவீராக. ஆண்டவரே, நான் பயந்து நடக்காம ஏனோ தானென்று வாழ்கிற வாழ்க்கை இருக்காதபடிக்கப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பய நடப்பார்களாக. தேவ பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தாவை நீக்கி போடுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று கர்த்தர் போதித்து அந்த வழியிலே சரியாக நடந்து வருகிற கிருபையை கர்த்தராகிய தேவன் கொடுப்பீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் சபையா இருக்கிற எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து நடந்து ஆண்டவரே எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, எங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய கைகளின் பிரயாசம் நன்மை உள்ளதாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ கிருபை, தேவ சமாதானம் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. கர்த்தருக்கு பயப்பட முடியாதபடி பிசாசு கொண்டு வருகிற எல்லா நெருக்கங்கள் ஆண்டவரே, தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஆண்டவரே, பயமற்று நடக்கிற கிரியைகள் எல்லாம் அகன்று போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதிகான மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.